வங்கியில் நாம போட்டு வைத்திருக்கின்ற ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து பாதுகாப்பானதா அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க்ல ஏதோ பிரச்சனை, அதோட தலைமை அதிகாரி வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, இங்க நடக்கின்ற சில விஷயங்கள்ல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு போயிட்டாரு. அப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் பதட்டம் நமக்கு இருக்கும் அப்படின்னா, அதுக்கு நான் சொன்ன வழிமுறைகள் தான். நீங்க 5 லட்சமா பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். முதுமையில் நிதி நலனை பற்றி பேசி கொண்டு வருகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வங்கியில் நாம் போட்டு வைத்திருக்கின்ற ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து பாதுகாப்பானதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு நியூஸ் வந்தது. HDFC பேங்க்ல ஏதோ பிரச்சனை, அதோட தலைமை அதிகாரி வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, இங்க நடக்கின்ற சில விஷயங்கள்ல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ அப்போ வந்து பலருக்கும் பதட்டம் ஆயிடுச்சு. HDFC பேங்க் அப்படின்னா அப்போ அங்க இருக்கிற பணம் போட்டு வைத்திருந்தவங்கெல்லாம் என்ன ஆகும், அவங்க பணம்லாம் போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதம் வந்தது அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம பேங்க்ல போட்டு வைத்திருக்கிற பணத்துக்கும் அவரோட ரிசக்னேஷனுக்கும் அவர் சொன்ன விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவர் குறிப்பிட்ட சம்பவமாக எதை நினைச்சு சொல்லியிருப்பார் அப்படின்னு எல்லாரும் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு T1 பாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, AT1 பாண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அது கொஞ்சம் ரிஸ்கியான பாண்ட். அந்த பாண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பலரையும் வந்து அணுகியிருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த முதலீட்டாளர்களிடம் HDFC அஃபிஷியல்ஸ், இந்த பாண்ட் ரொம்ப சேஃபான பாண்ட், இதில் முதலீடு பண்ணால் உங்களுக்கு பிரச்சனையாக வராதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது ஒரு ரிஸ்கியான பாண்டு. அதே மாதிரி அந்த பாண்டு வந்து பர்ஸ்ட் ஆகிடுச்சு, பணம் அவங்களுக்கு யாருக்குமே திருப்பி வரலை. ஸோ இந்த சிக்கலை தான் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது எங்களோட கணிப்பாக இருக்குது. நாம் இப்போ விஷயத்துக்கு வருவோம். அப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்ட பணம் சேஃபாக இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுப்போம். நாம் அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை ஒரு நிறுவனத்திட்ட கொடுப்போம். அது வங்கியாக இருக்கலாம், இல்லைன்னா வங்கியை சாராத நிதி நிறுவனமாக இருக்கலாம். அவங்கக்கிட்ட நம்ம அந்த பணத்தை கொடுத்தோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்தை நம்மக்கிட்ட வாங்கிட்டு ஒரு 6% வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா, அதே பணத்தை அவங்க வந்து ஒரு 12%, 14% அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு கடன்கள் கொடுப்பாங்க. அப்படி கடன் கொடுக்கும்போது என்ன ஆகும், நமக்கு வருமானம் வரும், அந்த பேங்க்குக்கு வருமானம் வரும். எவ்வளோ வருமானம், அந்த 6%, இங்கே 12% போது இன்னொரு 6% அந்த பேங்க்குக்கு வருமானம் வரும். ஸோ இந்த செயல்பாடு நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 100 பேர் வந்து கடன் கொடுப்பாங்க 6%. ஒரு 100 பேர் வந்து 6% ரேட் ஆஃப் ரிட்டர்னில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வைப்பாங்க வங்கியில். ஒரு 200 பேர் வந்து 12% வந்து அதே பணத்தை வந்து பிரித்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த செயல்பாடு நடந்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் அமௌண்ட்டுக்கு சிக்கல் வருவதற்கான காரணங்கள் வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏங்க தப்பே நடக்க வாய்ப்பு இல்லையே. ஏன்னா நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறீங்க, அந்த பணம் இன்னொருக்கு வந்து கடன் கொடுக்கப்படுது. அந்த கடன் மூலமாக வங்கியும் சம்பாதிக்குது, உங்களுக்கு 6% அந்த கடன் வாங்குபவர்கள் தான் தராங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் மாடலில் எங்கேயும் தப்பு நடக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தப்புகள் நடந்திருக்கு. நம்ம இந்தியாவிலேயே வந்து சில பேங்க்கில் வந்து தப்புகள் நடந்திருக்கு. அது ஓவராக கடன் கொடுத்ததாக இருக்கலாம், இல்லை கடன் வாங்குபவர்கள் திருப்பி கொடுக்காமல் இருக்கலாம். இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது. அப்போ என்னங்க, நீங்கள் ஒரு பக்கம் தப்பே நடக்க வாய்ப்பு இல்லைங்கிறீங்க, இன்னொரு பக்கம் தப்பு நடக்கும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். நான் தப்பே நடக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னதுக்கு காரணம், இதுக்குள்ளே அழகான ஒரு பிஸ்னஸ் மாடல் இருக்குது. ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் தான் நம்மளுடைய இந்தியாவோட வளர்ச்சிக்கு பயன்படுது, இங்கே தொழில்கள் நடப்பதற்கு பயன்படுது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு லாஜிக் இருக்குது. அதனால் தப்பு நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல யாராவது ஒரு சுயநலவாதி ஒரு தவறான ஒரு விஷயத்தை பண்ணிட்டாரு அப்படின்னா தப்புகள் நடப்பது இயல்பு தான். அந்த இடத்துல தான் நம்ம பாதுகாப்பை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து இருப்பதிலே மிக குறைந்த அளவுக்கு தான் வங்கியில் வந்து பணத்தை வைப்பு நிதியாக வைக்கிறீங்க. அப்போ அந்த பணத்துக்கான உத்தரவாதம் அப்படிங்கிறது உச்சபட்சமாக இருக்கணும். அது இருந்து கொண்டு தான் இருக்குது. ஆனாலுமே தப்பு நடந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வருவோம். தப்பு நடந்தால் உங்களோட பணத்துக்கு 5 லட்சம் வரைக்கும் காப்பீடு உண்டு. நீங்கள் 5 லட்சத்துக்கு மேலே வைக்கிற தொகை தான் உங்களுக்கு திருப்பி தரப்படாது. 5 லட்சத்துக்குள்ளே இருக்கிற பணம் வந்து உங்களுக்கு திருப்பி தரப்படும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டால் இதற்கேற்ற மாதிரி நம்ம செயல்படலாம். என்ன செயல்படலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரே வங்கியில் வந்து 5 லட்சத்துக்கு மேலே வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் தயவுசெய்து வைக்காதீங்க.
பல வங்கிகளில் நீங்கள் கணக்குகள் தொடங்கி ஒவ்வொரு வங்கியிலும் அதிகபட்சம் 5 லட்சம் அப்படிங்கிற மாதிரி வச்சிங்க அப்படின்னா அந்த ரிஸ்கையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும். பேங்க்கில் நம்ம அதுவும் குறிப்பாக இந்தியாவில் நேஷனலைஸ்டு பேங்க்லாம் வந்து தோல்வி அடைவதற்கு மிக மிக குறைந்த வாய்ப்பு தான். அரசாங்கம் அதற்கெல்லாம் விடவே விடாது. ஸோ 99% தவறு நடக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் பதட்டம் நமக்கு இருக்கும் அப்படின்னா அதுக்கு நான் சொன்ன வழிமுறைகள் தான் நீங்கள் 5 லட்சமாக பிரித்து வைத்து கொள்ளலாம். ஆனால் இப்படி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இதுவே வந்து உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு ஒரு வேலையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல தான் நீங்கள் மற்ற ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி தெரிந்து கொண்டீங்க அப்படின்னா அது ஒரு பாதுகாப்பாக உங்களுக்கு வந்து இருக்க உதவும். ஏன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் தோற்கிறதுக்கு 1% வாய்ப்பு இருக்குது அப்படின்னா மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் தோற்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். விலையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும், ஆனால் முழுமையாக தோல்வி அடைவதற்கான காரணங்கள் வந்து அங்கே கிடையாது. அப்படியான இயங்குதலுடன் இருக்கும். அதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் பாதுகாப்பானதா அப்படின்னா நிச்சயமாக ஃபிக்ஸட் டெபாசிட் மிக மிக பாதுகாப்பானது. அதனால தான் அதில் வந்து இருப்பதிலே குறைந்த அளவு வட்டி நமக்கு கிடைக்குது. அந்த பாதுகாப்பையும் தாண்டி ஃபிக்ஸட் டெபாசிட் தோல்வி அடைவதற்கு 1% வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு காப்பீடுகளும் தரப்படுது. அந்த 1% நீங்கள் தீர்ப்பதற்காக நம்ம சொல்கின்ற வழிமுறை தான் பல வங்கியில் பிரித்து 5 லட்சமாக வைங்கன்னு சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் இல்லை மாற்று கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதிலிருந்து ஏதாவது கேள்விகள் பிறந்தால் அதுலேயும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்கான விடைகளையும் பார்ப்போம், பயணிப்போம். நன்றி. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.